பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 22 அதிகாரம் 24 வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் கடும் வேதனையில் இருந்ததாகவும் அந்த சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அவர் அவனுக்கு செவி கொடுத்ததையும் அவன் உறுதியோடு பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரத்தில் நாம் நம்முடைய கடுமையான வேதனையில் இருக்கும்போது அல்லது சூழ்நிலை இருக்கும்போது நாமும் ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபத்திற்கு பதில் வருகிறதா அப்படின்னா ஒரு கேள்வியாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் வராதது போல தோன்றலாம். அதனால் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கவில்லை அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. அவர் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் அவர் நமக்கு பதில் அளிப்பார். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 34:6 இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அவன் கூப்பிட்ட உடனே கர்த்தர் கேட்டு அவன் எந்த சூழ்நிலையில் இருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டானோ அந்த இடுக்கண்ணிலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஏங்க, சங்கீதம் 118:5 வாசிக்கும் போது நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரனை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் தைரியமாக சொல்லுவேன், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு கர்த்தர் உங்களுடைய எல்லா உபத்திரவத்தையும் அவர் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட போகிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அதை விசுவாசிக்கணும். சங்கீதம் 35:10 சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடருடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும். இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார் என்று நீங்கள் சொல்லணும். நீங்கள் அவருடைய வார்த்தையை நம்பணும். நீங்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து பேசும் பொழுது தானே அற்புதங்கள் நடக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்க? ஒருவேளை ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறீங்களா? தனிமையில் இருக்கிறீங்களா? உங்கள் தேவன் உங்கள் வேதனையை ஒரு நாளும் அற்பமாக எண்ண மாட்டாருங்க. நீங்கள் அழுகிறது அவருடைய காதில் விழுகிறது. நம்பிக்கையுடன் ஜெபம் பண்ணுங்க. தைரியமாக காத்துருங்க.
நான் சொல்லுவேன், கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நீர் அற்பமாக எண்ணாமல், ஆண்டவரே, அவருடைய உபத்திரவத்திலிருந்து கூப்பிடும் பொழுது நீங்கள் செவி கொடுக்குறீங்கப்பா. இன்றைக்கி அந்த உபத்திரவத்தை மாற்றுகிறதற்காக நன்றி. ஒரு முழுமையான ஜெயத்தை, விடுதலையை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.